நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அப்காட்ல த்ரீ வீலர்ல 3 பேர் போற வண்டி அதான் இது. இந்த வண்டியில 3 பேர் இல்ல 4 பேர் தாராளமா போலாம். பின்னாடி 3 பேர்னா கூட முன்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கலாம். நல்லா தாராளமா போலாம். இப்போ இந்த வண்டியோடைய பேர் நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியோடைய பேர் நல்லா ஃபேன்சியா இருக்கும். சூப்பர் எக்ஸல் 2100. ஸோ இது நம்ம யாருக்கெல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா, லேடிஸ் வந்து 2 வீலர்ல போறதுக்கு சிரமப்படுவாங்க, அவங்களுக்கு சூட் ஆகும். ஃபேமிலியா இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் பசங்களை ஸ்கூல்ல கூட்டு வர்றதோ இல்ல எங்கேயாவது வெளில போயிட்டு வரணும், 2 வீலர்ல எத்தனை பேர் தான் உட்காந்து போக முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஹேண்டிகேப்டு பீப்புள்ஸ், ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் தான் நம்ம அப்காட்ல இந்த வெஹிக்கிளை நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க ஒரு வாட்டி ஃபுல்லா சார்ஜ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 100ல இருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு போகும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இல்லையா? ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு ரேஞ்ச் கொடுக்குதுன்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தானே. பெட்ரோல் விலைக்கு கூட நம்மளுக்கு தாராளமா நீங்க பண்ணலாம். உங்களுக்கு இது என்ன மிஞ்சி போனா உங்களுக்கு ஒரு கரண்ட் சார்ஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 rupees தான் உங்களுக்கு கரண்ட் சார்ஜஸ் ஆக போகுது. அதுல நீங்க 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க டிரைவ் பண்ண முடியும் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ இந்த வண்டியோடைய ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இது சூப்பர் எக்ஸல் 2100 1,65,000 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 65,000 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுல நம்ம போட்டிருக்க பேட்டரியை பத்தி நம்ம பேசலாம். ஸோ இந்த வண்டியில நம்ம போட்டிருக்க பேட்டரி LFP பேட்டரின்னு போட்டிருக்கோம். ஸோ LFP அப்படின்றது வந்து லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. இப்போ லேட்டஸ்டா வர எல்லா வண்டியிலுமே லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரிஸ் தான் நம்ம போடுறோம். ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா, அது உங்களுக்கு எரியறதோ வெடிறதோ பிரச்சனை வராது. உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கலாம் இல்லையா, எலக்ட்ரிக் பைக் அப்படின்னாலே என்ன ஒரு கேள்வி வரும், எரியுது வெடியுது அப்படின்ற கேள்வி கேட்கறீங்களே, அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வராது. அதுக்காக தான் நம்ம இதுல போட்டிருக்க ஸ்பெஷல் பேட்டரி LFP பேட்டரி போடுறோம். உங்களுக்கு LFP பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 4 to 5 hours உங்களுக்கு டைம் எடுக்கும். இப்போ நீங்க யாராவது உட்காந்து பாருங்க, ஹூ இஸ் த கேப்டன் ஆஃப் த ஃபேமிலி, உட்காருங்க, நல்லா உட்காருங்க. நீங்க உட்காருங்களா பாருங்க. நீங்க 2 வீலர்ல போனீங்கன்னா இந்த மாதிரி பேக்ல சாஞ்சு உட்கார்றதுக்கு ஏதாவது வசதி இருக்கா? இல்ல பாருங்க, உங்களுக்கு இது எவ்வளவு கம்ஃபர்டபுளா உங்களுக்கு ஹேண்டில் இருக்கு. கால் நீங்க கீழே வைக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்ல. கரெக்டா? லேடிஸும் தாராளமா ஓட்டலாம். வீட்டுல இருந்து பசங்களை கூட்டு போறதுல, வீட்டுல பெரியவங்களை கூட்டு போயிட்டு வரணும் அப்படின்னா கூட தாராளமா ஓட்டலாம். ஆமாங்க, இதுக்கு பின்னாடியே ஸ்டோரேஜ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த வண்டி நம்ம டிரைவுக்கு தான் நம்ம சொன்னோம் இல்லையா, இது டிரைவ் பண்ணதுக்கும் உங்களுக்கு இருக்கு. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இந்த வெஹிக்கிள்ல நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இந்த வெஹிக்கிள்ல உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க பாக்குறதுக்கு எப்படி ஒரு 2 சீட்டர் மாதிரி தானே தெரியுது, இல்ல எங்க உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வரும் நீங்க நினைக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பேக் சைட்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பேக் சைட்ல நீங்க இந்த லாக் இருக்கு, நம்ம லாக் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு வருது தெரியுதா? உங்களுக்கு இவ்வளவு பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்க வீட்டுக்கு தேவைப்படுற பொருள் நீங்க வீட்டுல ஏதாவது தாராளமா உட்காரலாம். ஒருத்தவங்க ஜாலியா ஃப்ரீயா போகணும் அப்படின்னா கூட இதுல உட்காந்து நீங்க ஜாலியா உங்களால போக முடியும். அந்த அளவுக்கு இதுல ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த வண்டியோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல நிறைய டீடைல்ஸோட உங்களுக்கு வரும். பேட்டரியோட பர்சன்டேஜ், ரேஞ்ச் அண்ட் ஸ்பீடோமீட்டர், இது மட்டும் இல்லாம வேற ஃபீச்சர்ஸும் இந்த இதுல உங்களுக்கு வருது. நம்ம இந்த வண்டியோடைய பட்டன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த வண்டியில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது வந்து ஹெட்லைட்டோடைய ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஹாரன் உங்களுக்கு வந்துடும். ஆனா இந்த வண்டியில நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான மோடு வரும். மோடு 1, மோட் 2, மோட் 3ன்னு சொல்லி 3 மோடு வரும். உங்களுக்கு எந்த மோட்ல உங்களுக்கு கன்வீனியன்ட்டா நீங்க ஓட்டுறீங்களோ, ஒவ்வொரு மோடும் ஒவ்வொரு ஸ்பீட் ரேஞ்சோட இருக்கும். அந்த ஸ்பீட் ரேஞ்சில் நீங்க மோடு செலக்ட் பண்ணி உங்க விருப்பப்படி நீங்க ஓட்டலாம். அதையும் தாண்டி கீழே பாத்தீங்கன்னா எஃப் அண்ட் ஆர்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ எஃப்ன்றது வந்து ஃப்ரண்ட், ஆர்ன்றது வந்து ரிவர்ஸ். ஸோ உங்களுக்கு இங்க பட்டன் வந்துடும். நீங்க ரிவர்ஸ் போட்டு நீங்க வண்டியை ரிவர்ஸ்லயே நீங்க எடுத்துட்டு போகலாம். இறங்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இந்த வண்டியில உங்களுக்கு வராது. நீங்களே ஒரு டிராபிக்ல நிக்கிறீங்க, டக்குன்னு ரிவர்ஸ் எடுக்கணும், இறங்கி தள்ள முடியுமா உங்களால இந்த வண்டியை? ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம இந்த வெஹிக்கிள்ல நம்ம ரிவர்ஸ் பட்டன் போட்டு நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்க உட்காந்து நீங்க ரிவர்ஸ் எடுக்கும்போது எவ்வளவு சௌரியமா நீங்க ரிவர்ஸ் எடுக்க முடியும். இதுதான் நம்ம வண்டியோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வண்டியோடைய விலை 1,65,000 நம்ம சொன்னோம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷா லக்ஸூரியஸான லுக் உங்களுக்கு வெளியில கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரேம், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரேம் ஒன்று இங்க நம்ம ஃப்ரண்ட்ல தந்திருக்கோம். உங்களுக்கு லெக் சேஃப்டியா இருக்கணும், பாடியும் உங்களுக்கு நல்ல வெயிட்டா, நல்ல ஒரு பெரிய சீட்டோட, கம்ஃபர்டபுள் சீட்டோட, லென்த்தோட நம்ம இந்த வெஹிக்கிள் தரோம்.
இதுலயே வந்து கஸ்டமருக்கு வந்து வேற ஒரு வெர்ஷன்ல வண்டி வேணும்னு நினைப்பாங்க. இவ்வளவு ஹார்டான வண்டி வேண்டாம், எனக்கு கொஞ்சம் லைட் வெஹிக்கிளா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு வெஹிக்கிள் இன்னொரு வெஹிக்கிள் நம்ம லான்ச் பண்றோம். அந்த வெஹிக்கிளோடைய பேர் வந்து சூப்பர் எக்ஸல் 1100. ஜஸ்ட் இங்க பாருங்க, இந்த வெஹிக்கிள் தான் அது சூப்பர் எக்ஸல் 1100. இது ஹெவியர் வெஹிக்கிள் அப்படின்னும் போது இது கொஞ்சம் லைட்டரான வெஹிக்கிள். இந்த வண்டி பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சோ இந்த வெஹிக்கிள் 2100 நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா, அதுலயே கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும். நீங்க பின்னாடி நீங்க 2 பேரும் உட்கார்றதுக்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்கு, ஆனா இதுல பாருங்க கொஞ்சம் சின்ன இடமா தெரியும், சின்ன இடமா இருக்கும். ஒரு நம்ம உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்கும், உங்களுக்கு உட்கார்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா 2 பேர் உட்காந்து போகணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு ஒருத்தர் மட்டும் உட்காந்து போனா போதும், நாங்க 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதர் தேன் தட் இந்த 2100வும் 1100 உடைய டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். டியூப்லெஸ் டயர், டிஸ்க் பிரேக், பேட்டரி கெப்பாசிட்டி, ரேஞ்ச் விச் எல்லாமே சேம் தான். பிரைஸ் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஓகே, இந்த சூப்பர் எக்ஸல் 1100 உடைய பிரைஸ் வெறும் 1,45,000க்கே உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் பர்சனல் பர்பஸ்க்காக பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வண்டி நீங்க பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் பர்பஸுக்காகவே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா? எஸ், திங்ஸ் அப்படின்றது சொல்றதை விட பிசினஸ் பர்பஸுக்காக. ஸோ பிசினஸ் பர்பஸ்க்காக நீங்க கொண்டு போகலாம். இப்போ நீங்களே நாளைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களால ஒரு பெரிய வண்டி உங்களுக்கு வாங்க முடியாது. ஏன்னா உங்களோட பிசினஸோட சைஸ் சின்னதாக தான் நீங்க பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்கா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த வண்டி வந்து உங்களுக்கு சூப்பராகவே சூட் ஆகும். ஸோ இந்த வண்டி வந்து பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல், நல்லா ஹெவி டியூட்டியான வெஹிக்கிள் இது. நீங்க எவ்வளவு நல்ல பள்ளத்துல இறக்கி ஏத்துனாலும் சரி பாருங்க, தாராளமா நீங்களா ஒன்னும் ஆகாது, வண்டி எங்கேயுமே நகராது. பாத்தீங்களா? முன்னாடியும் கூட திங்ஸ் வெச்சுக்கலாம் போல. எஸ், உங்களுக்கு பின்னாடி இடம் போக நீங்க முன்னாடியே நீங்க இடம் வச்சுக்கலாம். சோ இந்த வண்டியில பாருங்களேன், கால் எக்ஸ்டெண்டர் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கொஞ்சம் ஓகே, பாத்தீங்களா? கால் நம்ம எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்கோம். உங்களால ஏறி உட்கார முடியும், நீங்க உட்காந்து பார்க்கலாம். உட்காருங்க, ஒரு கால் ஓகே, அப்படியே இங்க கால் வச்சுங்க. ஓகே, ஹேண்டில் பார் புடிச்சுக்குங்க. ஓகே, இப்ப பாத்தீங்களா, நீங்க ஏறி உட்காந்து இருக்கிறீங்க, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஒரு பெரிய வண்டியில ஒரு ஹெவி வெஹிக்கிள்ல போற மாதிரி இருக்கு. ஆனா உங்களுடைய கால் பாருங்க, நீங்க கீழே எங்கேயுமே வைக்கவே இல்லை. வைக்காமலே நீங்க உங்களால இந்த வண்டியை ஓட்டிட்டு போக முடியுதா? அப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போது எவ்வளவு இண்டிபெண்டா உங்களால ஒரு பொருளை ஷிப்மெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பாரம் பாருங்க எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கு. இப்போ நீங்க உட்காந்து இருக்கிறீங்கல்ல, எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஏதாவது பொருள் வச்சு எடுத்துட்டு போனா கூட நீங்க ஈஸியா வச்சு எடுத்துட்டு போகலாம். அடிபடாது. எஸ், ஃப்ரண்ட்ல வந்து அடிபடாது. ஆமா, இதெல்லாம் வந்து ஆமா, ஃப்ரண்ட்ல பாத்தீங்களா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்ஃபர்டபுளா நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி டியூட்டி. இதை நீங்க சார்ஜ் பண்றதும் ஒரே டைம் தான் ஆகும். 4 to 5 hours நீங்க சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த வெஹிக்கிள் 150ல இருந்து 170 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமா தரும். 170 கிலோமீட்டர் வரைக்கும் இது தாராளமா தரும். ஏன் அப்படின்னா இதுல போட்டிருக்க பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் பெருசு. ஸோ இதுல நம்ம போட்டிருக்கிறது ஒரு 4 கிலோவாட் பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரேஞ்சும் அதிகமா இருக்கும், பிக்கப்பும் நிறைய இருக்கும். ஸோ இதை சொன்ன மாதிரி பாருங்க, ஒரு 500 கிலோ நீங்க பின்னாடி வச்சு எடுத்துட்டு போறீங்கன்னா கூட தாராளமா போகலாம். ஏன்னா நம்ம இதுல போட்டிருக்க பேட்டரி மோட்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டார், 1500 வாட்ஸ் மோட்டர் நம்ம இதுல போட்டிருக்கோம். அதனால நீங்க எவ்வளவுதான் பின்னாடி வெயிட் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு மேடு பள்ளமான இடமா இருந்தாலும் சரி, வண்டி பக்காவா உங்களுக்கு பிக்கப் ஆகி நல்ல ஜம்முன்னு உங்களுக்கு இந்த வண்டி போகும். சரிங்களா? எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இதுல யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாருங்களேன். ஒரு காய்கறி வியாபாரம் பண்றவங்க, ஒரு ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டீ வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பொருள் இங்க ரீட்டைல் ஷாப் வச்சிருப்பாங்க, அவங்களுடைய கடையில இருந்து பொருள் எடுத்துட்டு போய் கஸ்டமர் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்க வேர் ஹவுஸ்ல இருந்து ஷாப்புக்கு கொண்டு வரணும்னாலும் சரி, சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சிமெண்ட் மூட்டை, ஒரு கல்லு, இதெல்லாம் தாராளமா இங்க வச்சு எடுத்துட்டு போகலாம். உங்களுடைய சைட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலாம். சின்னதா இந்த சாட் ஐட்டம்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். டிஃபன் பண்றவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி பர்பஸ் வெஹிக்கிளா நம்ம இது கொடுக்குறோம். whoever who is going to start a business, they are running a small business அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி ஒரு பெஸ்ட் சாய்ஸா அவங்களுக்கு இருக்கும்.
ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இந்த வண்டியோட ரேட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ரொம்ப அதிகமான விலை இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இந்த வெஹிக்கிளோடைய பிரைஸ் வெறும் 1,75,000க்கு இந்த வெஹிக்கிள் நீங்க எடுத்துட்டு நீங்க போகலாம். இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்பேஸ் இருக்கு நமக்கு. சரி, நீங்க முன்னாடி வந்து 1500 ஒரு வண்டி பார்த்திருப்பீங்க. நான் யாருக்கெல்லாம் சூட் ஆகும், ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க, ஆண்டர்பிரினர்ஸ், ஸ்டார்ட் அப் பண்றவங்க, அவங்க எல்லாருக்கும் சூட் ஆகும்னு சொல்ல. இது கூட அதே மாதிரி தான். நம்மளுக்கு வந்து அது ஒரு சின்ன சைஸ், ஒரு குவான்டிட்டி வந்து சின்ன குவான்டிட்டி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதே ஃபீச்சர்ஸ் இருக்கிற இது வந்து கொஞ்சம் பெரிய குவான்டிட்டி. பின்னாடி உங்களுக்கு லோட் ஸ்பேஸ் ரொம்ப பெருசா உங்களுக்கு இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு நம்ம கம்பி எல்லாம் கிரில் எல்லாம் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? சோ இந்த வண்டியோடைய பேர் வந்து டைகர். சரிங்களா? இந்த வண்டியில பின்னாடி பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. இதோட லென்த் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா 6 அடி உங்களுக்கு நீளம் இருக்கும், 4 அடி அகலம் இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி இந்த இதுல இருக்கும் போது இதுல நீங்க ஒரு ஃபுட் பிசினஸே நீங்க உங்களால பண்ண முடியும். தாராளமா ஒரு ஃபுட் பிசினஸ் பண்றதோ, இல்ல வாட்டர் கேன் சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறதோ. நிறைய பேர் இப்ப அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், நீங்க கரெக்டா சொன்னீங்க. இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா கிரியேட்டிவிட்டியா இப்ப நிறைய பேர் நம்ம பண்ற ஐடியாஸ் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணி அவங்களுக்கு வண்டி வாங்க வேண்டிய தேவை இருக்கும். ஆனா அவங்க சீப் அண்ட் பெஸ்டா அவங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த வண்டி அவங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஐஸ்கிரீம் சேல் பண்ணலாம், உங்களுக்கு சிட்சாட் ஐட்டம்ஸ் சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ணலாம். மீன் வியாபாரம் பண்றவங்க கூட போய் மார்க்கெட்ல போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்களுக்கு பெரிய இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி நம்ம ஸ்ட்ராங்காவே நம்ம சூஸ் பண்றோம். இவங்க சைட்ல இந்த கிரில் பாக்குறீங்கல்ல, இது எல்லா பிசினஸுக்கும் சூட் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இது பிடிக்காது இல்லையா? அப்படி இருக்கவங்களுக்கும் கூட இந்த இந்த போர்ட்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ரிமூவ் பண்ணிடலாம். யார் யாருக்கு எப்படி எப்படிலாம் தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கவுங்க அந்த மாதிரி இந்த வண்டியை கஸ்டமைஸ் பண்ணி நீங்க டிரைவ் பண்ணலாம். இந்த வண்டியில போட்டிருக்கிறதும் அதே பிஎல்டிசி மோட்டர் போட்டிருக்கோம். ஸோ இதுலயும் 1500 வாட்ஸ் மோட்டர் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்மூத் பிக்கப்போட வரும். இந்த வண்டியோட லோட் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும்னாக்கா ஒரு 500 kgs வரைக்கும் நீங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம். உங்களுடைய ப்ராடக்டுடைய சைஸ் பெருசு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வெஹிக்கிள் நம்ம ஸ்ட்ராங்காவே நாங்க சஜஸ்ட் பண்றோம். உங்களுக்கு இதை நீங்க இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பொருளை நீங்க அழகா உள்ள ஏத்தி நீங்க உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த வண்டியை நீங்க டிரைவ் பண்ணிட்டு போகலாம். இந்த வண்டிலையும் நம்ம வந்து எல்எஃப்பி பேட்டரி தான் நம்ம போட்டிருக்கோம். எல்எஃப்பி பேட்டரியோடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னாக்கா 12.8 கிலோவாட் கெப்பாசிட்டி கொடுக்குறோம். இந்த வண்டி வந்து 2 விதமான வேரியன்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வேரியன்ட், செகண்ட் வேரியன்ட் வந்து 200 கிலோமீட்டர்ஸ் வேரியன்ட்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த வண்டியை நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கும், வாங்கணும்னு தோணும். உங்களுக்கும் இந்த வண்டி பார்த்தோன்னே நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். அப்படி நினைக்கிறவங்களுக்கு அப்படி தோன்றவங்களுக்கு இது இப்போ அப்படி தோன்றவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா எங்க ஸ்டாஃப்ஸ் யாராவது ஒருத்தர் உங்களோட பேசி இந்த வண்டியோட விலை இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட. இவ்வளவு சொல்றீங்க, இந்த எல்லா வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி அண்ட் மோட்டர் என்ன வாரண்டி? ஓகே, இப்போ நீங்க ஜென்ரலாவே இந்த பேட்டரிஸ் வந்து நம்ம 3 வருஷம் வாரண்டியோட நம்ம தரோம். பேட்டரிஸ் நீங்க பார்த்த எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஸ்ட்ராங்கா 3 வருஷம் வாரண்டி தரோம். மோட்டாருக்கு பாத்தீங்கன்னா நம்ம 1 இயர் நம்ம வாரண்டி தரோம். அண்ட் அதர் ஆக்சசரிஸ்க்கும் we have warranty for that. நீங்க முன்னாடி இப்போ லோடு வெஹிக்கிள் பாத்தீங்களா ஆட்டோ. சோ நீங்க ஆட்டோ பார்த்தோன்னு என்ன நினைப்பீங்க? பெட்ரோல் ஆட்டோ அது மாதிரி தான் நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ஆட்டோ. கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ஆட்டோ நம்ம கொடுத்துருக்கோம். இல்ல இது பாத்தீங்களா எவ்வளவு பிரைட் லைட்ஸோட எல்இடி லைட்ஸோட நமக்கு வந்திருக்கு. பாருங்க, நீங்க பழைய ஆட்டோ விட நல்லா ஹைட்டா உங்களுக்கு தெரியும். நல்லா ஹைட்டாவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காவும் இந்த வெஹிக்கிள் இருக்கும். இந்த காலத்துல எல்லாம் ஆட்டோக்காரங்க ரொம்ப சிரமப்படுறதே வந்து சம்பாதிக்கிறது தான். அவங்க சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட கால்வாசிக்கு மேல பாதிவாசி கரெக்ட். கேஸ் விலை ஏறிட்டு இருக்கு, பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் விலையும் ஏறிட்டு இருக்கு. அவங்க என்னதான் பண்ண முடியும்? அவங்களும் வியாபாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும், அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, அவங்க ரன் பண்றதுக்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பர்சன்ஸ் நம்ம அப்காட்ல வந்து நம்ம எலக்ட்ரிக் ஆட்டோஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆட்டோடைய பேர் வந்து சாரதி. ஸோ சாரதின்ற பேர்ல நம்ம இந்த ஆட்டோ லான்ச் பண்றோம். இதோட ஃப்ரண்ட் டிசைனே பாத்தீங்களா, விண்ட்ஷீல்ட் பாருங்க எவ்வளவு கர்வியா இருக்கு. முன்னாடி இருக்க ஆட்டோஸ்ல உங்களுக்கு பிளாட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஆமா, இது கொஞ்சம் பம்பியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து
உள்ள இருந்து டிரைவர் பார்க்கும்போது ஒரு பெரிய விசிபிலிட்டி ஏரியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பம்பி ஷேப் நம்ம கொடுக்குறோம். ஃப்ரண்ட்ல பாருங்களேன் எவ்வளவு பெரிய மக்காட். சரியா? சோ ஏன் நம்ம ஒரு பெரிய மக்காட் கொடுக்குறோம்னாக்கா ஃபார் சேஃப்டி, எதுவும் பெருசா எதுவும் வந்து உங்க வண்டியில வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய மக்காடு கொடுக்குறோம். டயர் பாருங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங் டியூப்லெஸ் டயர் நம்ம கொடுக்குறோம். பார்த்தாலே ஒரு பெரிய வண்டி டயர் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இந்த சூப்பரா இருக்கும். எஸ், இந்த ஆட்டோலயும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த லோடு வெஹிக்கிள் டைகர் நம்ம சொன்னோம் இல்லையா, இது ரெண்டுத்திலுமே நம்ம போட்டிருக்க பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ட்ரம் பிரேக்ஸ் நம்ம போட்டு கொடுக்குறோம். லோட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரம் பிரேக் கொடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்டான பிரேக்கிங் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் அந்த வெஹிக்கிள்லயும் சரி நம்ம இந்த ஆட்டோலயும் சரி நம்ம ட்ரம் பிரேக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இதுல போட்டிருக்க சஸ்பென்ஷன் வந்து ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் நல்ல ஒரு திக்கான அயன்ல நம்ம கொடுக்கறதுனால டிரைவர், நம்ம ஆட்டோ டிரைவர்ஸ் எவ்வளவு லாங்கா அவங்க ஓட்டினாலும் அவங்களுக்கு பெருசா பேக் பெயின் இருக்காது, ஹேண்ட் பெயின் இது மாதிரி எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ ஜெனரலாவே ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டுறவங்க ஆன் பண்ணி அவங்க மறுபடியும் முடிக்கிற வரைக்குமே ஒரு வைப்ரேஷன்லயே உட்காந்துருப்பாங்க இல்லையா பின்னாடி. அது மட்டும் இல்லாம அது ஒரு சூடு வேற, அவங்களுக்கு ஓவரா சூடு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இந்த வெஹிக்கிள் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா ஒரு வைப்ரேஷனும் வராது. ஸோ நீங்க ரொம்ப ஸ்மூத்தா நீங்க டிரைவ் பண்ணலாம். அதனால உங்களுக்கு இந்த ஷோல்டர் பெயின், இந்த பிரெஸ்ட் பெயின் அந்த மாதிரி எந்த ஒரு பெயின்ஸும் இல்லாம அவங்க போகலாம். ஸோ இந்த ஆட்டோ நீங்க ஒரு வாட்டி ஃபுல்லா சார்ஜ் பண்ணா எவ்வளவு போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? 200 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு போகும். ஒரு ஃபுல் சார்ஜ் நீங்க பண்ணீங்கன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம். நிறைய கம்பெனிஸ்லயும் எலக்ட்ரிக் ஆட்டோஸ் கொடுக்குறாங்க. ஆனா இந்த இல்ல அது நான் கவர் பண்ணிடுறேன். நிறைய கம்பெனிஸ்ல நம்ம எலக்ட்ரிக் ஆட்டோஸ் கொடுக்குறாங்க. ஆனா யாரும் இந்த ரேஞ்சுக்கு நம்ம தர்றது இல்லை. இப்ப நீங்க கேட்டுருங்க, எத்தனை ஹவர் சார்ஜ் போட்டா இந்த வண்டி? ஓகே, ஸோ இந்த வண்டி நீங்க ஒரு 7 to 8 ஹவர்ஸ் நீங்க சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரு சாலிடா ஒரு ரைட் தெரியும். ஆட்டோ ஓட்டுறவங்க ஒரு நாளைக்கு 100-200 கிலோமீட்டர்ஸ் தான் அவங்க மேக்ஸிமம் போவாங்க. அவங்க அதுல ஒரு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுல அவங்க எவ்வளவு பெட்ரோலுக்காக செலவு பண்ணணும். ஆனா இதுல பாருங்க வெறும் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் கூட வராது. அவ்வளவுதான் அவங்க செலவு பண்ண போறாங்க, நிறைய அவங்க சம்பாதிக்க முடியும். ஸோ அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது அவங்க நல்லா அள்ளிட்டு போகலாம். ஸோ அதனால அவங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு சூசபிளான வெஹிக்கிள். ஃபீச்சர்ஸை பார்த்தோம்ல, டிரைவர் சீட்லயும் நம்ம பார்க்கணும். மெயின் யாரு கேப்டன்? யாரு? டிரைவர், ஆட்டோ டிரைவர் தான் கேப்டன். ஸோ இங்க பாருங்களேன், நம்ம இன்டீரியர்ஸ்ல பாருங்க, மெயினா நீங்க பார்க்க வேண்டியது சீட் தான் நீங்க பார்க்கணும். கரெக்டா சொன்னீங்க. நீங்க ஆட்டோ டிரைவர்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் சீட்டே இருக்கும், அவங்க உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. இன்கேஸ் அவங்க உட்காருவாங்க, அவங்க ஓட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. இந்த வெஹிக்கிள பாருங்களேன், இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஒரு பெரிய சீட்டு கொடுத்துருக்கோம். அதனால ஒரு டிரைவர் இங்க உட்கார்ந்தாருன்னா கூட இந்த பக்கம் ஒரு உட்கார முடியும், இங்கேயும் உட்கார முடியும். அவரால் ஈஸியா வண்டி டிரைவ் பண்ண முடியும். சரி, உட்காரதுக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பின்னாடி சாயறதுக்கும் பாருங்களேன், நல்லா ஒரு பெருசா ஒரு கார்ல நீங்க சாஞ்சு உட்கார்ற மாதிரியே ஒரு பேக் ரெஸ்ட், ஹெட் ரெஸ்டோட நம்ம தரோம். சோ இவரு ஒரு நாள் பூரா ஒரு வண்டி ஓட்டினா கூட பெருசா அவருக்கு அலுப்பு இருக்காது. எஸ், இப்போ கஸ்டமருக்காக வெயிட் பண்ணும்போது சொல்ல ஒரு 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகுனா கூட அவர் ரிலாக்ஸா சாஞ்சிக்கலாம். ரிலாக்ஸா ஒரு கால் கொஞ்சம் நீட்டி அவர் ரிலாக்ஸ் பண்றதுக்கும் இந்த வண்டியில நம்ம கம்ஃபர்டபுளா இட வசதியோட நம்ம இந்த வண்டி நம்ம கொடுக்குறோம். அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க டிரைவருடைய டிரைவ் சீட்ல காக்பிட்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பாருங்க, இந்த நார்மல் ஆட்டோஸ் வர அந்த கிளட்ச், இந்த பிரேக் சிஸ்டம் எதுவுமே இல்ல இருக்காது. ஏன்னா இது எலக்ட்ரிக் ஆட்டோன்றதுனால எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கண்ட்ரோல்ஸ்லயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடுறோம். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா டிரைவர் ஓட்டுறதுக்கு நம்ம மியூசிக் சிஸ்டமோட நம்ம இங்க தரோம். ஸோ ஆமா, இப்போ அவங்க வந்து உங்களுக்கு டிரைவர்ஸ் வந்து உங்களுக்கு யூஎஸ்பிலயோ இல்ல ப்ளூடூத்லயோ இல்ல எஃப்எம் வேணும் அப்படின்னா கூட அவங்க தாராளமா அவங்க பாட்டு கேட்கலாம். ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 2 ஸ்பீக்கர்ஸ் வர்றதுனால ஆட்டோ டிரைவர் வந்து ரொம்ப ரிலாக்ஸா பாட்டு கேட்டுக்கிட்டே அவரால் வண்டி ஓட்ட முடியும். இப்ப இதுங்களா ஏறி உட்காருங்களேன், பாருங்க நீங்க அந்த ஹேண்ட் கிரிப் பிடிச்சி ஏறி உட்காருறீங்கல்ல, எவ்வளவு கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்றீங்க. நல்லா ரிலாக்ஸா சாஞ்சி உட்காருங்க, நல்லா உட்காருங்க. கீழே முன்னாடி பாருங்களேன், முன்னாடி பாருங்க எவ்வளவு பெரிய லெக் ஸ்பேஸ் இருக்கு. இது உங்களுக்கு எங்கேயுமே இடிக்கல பாருங்க. உங்களுக்கு கால் நீங்க நீட்டி உட்கார்ற அளவுக்கு. பழைய ஆட்டோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முட்டி ரொம்ப இடிக்கும். இந்த ஆட்டோல பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, எவ்வளவு சௌரியமா இருக்கு. நீங்க சாஞ்சி கேட்டீங்க ஆட்டோல நீங்க எங்கேயாவது இறங்கணும், ஏதாவது ஒரு ஏரியா பாக்கணும்னாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க?
முன்னாடி லீன் ஆகி எட்டி பாப்பீங்கல்ல, அத பாருங்களேன். பார்த்தாலே தெரியும். ஆமா, நீங்க சாஞ்சு உட்காருங்களேன், அந்த சைட்ல பாருங்க ஒரு டிரான்ஸ்பரண்ட் விண்டோ. எதுக்கு கொடுத்துருக்கோம்னா, கஸ்டமர் யாருனாலும் வயசானவங்க யாருனாலும் முன்னாடி வந்து பார்க்க வேண்டியது இல்ல. நீங்க அப்படியே வெளில பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களோட லொகேஷன் ஏதாவது வருது அப்படின்னா நீங்க சொல்லி நீங்க நிக்க வச்சுக்கலாம். நீங்க அங்க மட்டும் உங்களுக்கு டேக் கிடையாது. இங்க பாருங்க மேலேயும் உங்களுக்கு ஒரு எஸ், நீங்க கம்ஃபர்டபுள் ஒரு அன்கண்டிஷனல் ரோட்ல நீங்க போறீங்கன்னா கூட நீங்க இதை புடிச்சிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க ஸ்ட்ராங்கா உங்களால போக முடியும். அண்ட் உங்களுடைய ஹெட் ஸ்பேஸ் பாத்தீங்களா, எவ்வளவு ஹெட் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்குறோம், எவ்வளவு மேல உங்களுக்கு எதுவுமே இடிக்காது. கூட நிக்கலாம். எந்திரிச்சு கூட நீங்க நிக்கலாம். அப்ப விச் மீன்ஸ் என்னன்னா, இதை விட இன்னும் நல்ல உயரமா இருக்கிற ஆளு கூட உள்ள உட்காந்தா அவங்களுக்கு காலும் இடிக்காது, மேல தலையும் அவங்களுக்கு இடிக்காது. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸா இந்த வெஹிக்கிள் நம்ம சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வெஹிக்கிள்ல நம்ம 2 ஸ்டெப்னி தரோம். பேட்டரி எங்க இருக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். பேட்டரி பாருங்களேன், டிரைவர் சீட்டுக்கு கீழேயே ஒரு பேட்டரி வரும். எவ்வளவு பெரிய பேட்டரி பாருங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம சொன்னோம் உங்களுக்கு லாங் ரேஞ்ச் கொடுக்குற பேட்டரி. அண்ட் என்சிபி கண்ட்ரோல்லர்ஸும் உங்களுக்கு இங்க வந்துடும். உங்களுக்கு எந்த பேட்டரி ஆன்ல இருக்கணும், எந்த பேட்டரி ஆஃப்ல இருக்கணும்ன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம என்சிபி ஃப்ரண்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் சொல்றதுலயே 2 ஸ்டெப்னின்ட்டு ஒரு ஸ்டெப்னி நான் உள்ள காட்டியிருப்பேன் பாருங்க, பின்னாடி இன்னொரு ஸ்டெப்னி மாட்டிருக்கோம். ஸோ இது பாருங்களேன், ஒரு பெரிய வண்டியில இந்த ஜீப்ல இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கவரோட நம்ம இதுல கொடுத்துருக்கோம். கீழே பாருங்களேன், ஒரு ஸ்ட்ராங் பம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம் பேக் சைட்ல. நல்லா உங்களுக்கு ஹெவியான ஸ்ட்ராங்கான பம்பர். யாராவது வண்டிக்காரங்க கூட வந்து இடிச்சா கூட எதுவும் ஆகாது. பம்பர் வேணா டேமேஜ் ஆகலாம் தவிர வண்டி உங்களுக்கு டேமேஜே ஆகாது. அது மட்டும் இல்லாம கிரில்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு கிரில் ஷேப்ல பேக்ல இருக்க எல்இடி லைட்ஸுக்கும் வந்து ஒரு கவர் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அது கூட டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம நல்லாவே கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த வண்டியோடைய மோட்டர் பாருங்களேன், எவ்வளவு பெரிய மோட்டர் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மோட்டருடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னாக்கா 4000 வாட்ஸ் மோட்டர். நீங்க முன்னாடி கேட்டதெல்லாம் 1000 வாட்ஸ் 750 வாட்ஸ் இப்படிதான் கேட்டிருப்பீங்க. இது 4000 வாட்ஸ். ஸோ இதோடைய பீக் பவர் பாத்தீங்க அப்படின்னா 8000 வாட்ஸ் பீக் பவரோட இது இருக்கும். அதனால உங்களால வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் உங்களால எடுக்க முடியும். நீங்க உங்களால ஒரு நல்ல ரேஞ்ச் எடுக்க முடியும். 0 to உங்களுடைய இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு ரொம்ப ஈஸியாவே எடுக்க முடியும். கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வண்டியில நம்ம போட்டிருக்கிறதும் வந்து எல்எஃப்இ பேட்டரி போட்டிருக்கோம். ஆனா இதோடைய கிலோ வாட்ஸ் வந்து 12.8 கிலோ வாட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த வண்டியில டியூவல் பேட்டரி சிஸ்டம் நம்ம தரோம். ஸோ அந்த டியூவல் பேட்டரி இருக்கிறதுனால தான் இது 200 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு இது உங்களுக்கு ரீச் ஆகுது. ஸோ ஜென்ரலாவே ஆட்டோஸ்ல வந்து மேல ரொம்ப தின்னான டாப்ஸ் தருவாங்க. அது காலப்போக்கில் ரொம்ப நாளா உங்களுக்கு டியூரபிலிட்டி கொடுக்காது. இந்த வண்டியோடைய டாப் பாத்தீங்களா, எப்படி ஒரு பம்பியான டாப் கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு மேடு பள்ளமா கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம அது கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு மேல ஏதாவது பொருள் விழுந்தா கூட வண்டிக்குள்ள உட்காந்துக்கிற யாருக்குமே டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பம்பியா நல்ல ஒரு திக்கான ஒரு கவர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க அதை மறிச்சு பாருங்களேன், எவ்வளவு திக்கா இருக்குன்னு தெரியுதா? எந்த ஆட்டோ கவர்ஸும் இவ்வளவு திக்கா நீங்க பார்த்துருக்க வாய்ப்பே இருக்காது. ஸோ நம்ம ஏன் அப்படி கொடுக்குறோம், நல்ல டியூரபிலிட்டி கொடுக்கணும்ன்றது. வண்டி மட்டும் டியூரபிலிட்டி கொடுத்தா பத்தாது, வண்டி கூட இருக்க எல்லா பொருளுமே நல்ல டியூரபிலிட்டியா இருக்கணும் அப்படின்றது தான் எங்க கம்பெனியோடைய மோட்டோ. ஸோ அதனால நம்ம இந்த வெஹிக்கிள்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ப்ராஃபிட்டபிளாவும் இந்த வெஹிக்கிள் இருக்கும். இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு இந்த வண்டி வாங்கணும்னு தோணி இருக்கலாம், இதோட விலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்கு. இந்த வெஹிக்கிள் நம்ம இப்போ புதுசா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், புது வெர்ஷன்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வர 100 பேருக்கு நம்ம ஒரு பம்பர் ஆஃபரோட இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்னும் நீங்க ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? யாருக்கெல்லாம் இந்த வண்டி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க பக்கத்துல இருக்கிற ஷோரூமை போய் விசிட் பண்ணுங்க, கொட்டேஷன் வாங்குங்க, அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல பிரைஸ்ல உங்களுக்கு தருவாங்க. ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த வண்டியை வாங்குங்க, உங்களுடைய இன்கம் இன்னும் நல்லா அதிகப்படுத்துங்க. உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம நீங்களும் போயிட்டு உங்களோட பேஜை வந்து விசிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.